குழந்தைய காணோம்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடும்போது கரெக்டாக வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம அழகி வந்து அழகா அந்த நீச்சல் குளத்துல உட்காந்துருக்காங்க. அத பார்த்துட்டு வந்து "அழகி நீ இங்கேயா இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் வந்து வராங்க. அவங்க வந்து அழகி கிட்ட பேசுறாங்க. "உனக்கு இங்க ஏதாவது ப்ராப்ளமாம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஒண்ணும் இல்ல. என்ன நல்லா பார்த்துக்கிறாங்க. எனக்கு மகாவையும், ஐஸ்வர்யாவும் ரொம்ப பிடிக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை சொல்றா. அத கேட்டு குழந்தை இப்படி சொல்றதால உங்களால சும்மா விடுறேன். வேற குழந்தை எங்க இருக்கான்னு கூட தெரியாம இருந்திருக்கீங்க. இந்த மாரி இருந்தீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருங்க உங்களுக்கெல்லாம் நான் வந்து டைம் தரேன். அந்த டைம்க்குள்ள நீங்க வந்து யார் வந்து இந்த குழந்தையோட அப்பான்னு சொல்லிட்டு மரியாதையா வந்து என்கிட்ட சொல்லிடுங்க. அப்படி சொல்லிட்டீங்கன்னா விட்டுறேன். ஏன்னா டிஎன்ஏ டெஸ்ட் தான் எடுக்கணும்." அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே வந்து எல்லாரும் யோசிக்கிறாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து எல்லார்கிட்டயும் ஒரு ஐடியா சொல்கிறாங்க. "இங்கே பாருங்க நான் சொல்கிற ஐடியாவை உங்களுக்கு ஓகேவா பாருங்க." அப்படின்றாங்க. எல்லாருமே என்ன சொல்கிறா மகா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோன்னே உடனே மகா சொல்கிறாங்க, "இந்த மாதிரி வந்து நீங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த குழந்தையோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிங்கன்னா நீங்கள் தாத்தா கிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்லுங்கள். அவர் வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி முடிவு எடுப்பார். அந்த குழந்தைக்கு தேவையானதை அவரே செஞ்சுடுவார். இந்த வீட்டில் வந்து அந்த குழந்தையோட நம்ம வீட்டு குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டா போதும். அதுக்கப்புறம் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. யாரோட குழந்தைன்னு சொல்லக்கூட அவசியம் கிடையாது. யாருமே புரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. தாத்தாவே இதுக்கு ஒரு முடிவு எடுத்து என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் அவரே பண்ணிடுவார்." அப்படின்னோடனே தாத்தா என்ன தாத்தா நான் சொல்கிறது கரெக்டு. "ஆமாம்மா நீ சொல்கிறது தான் கரெக்டு. என்கிட்ட வந்து எல்லாரும் வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த குழந்தை விஷயத்தில் நானே முடிவு பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்கிறதுக்கு அசிங்கமாக இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணலாம். மகா சொல்கிறது நல்ல முடிவுன்றாங்க." மகா வந்து என்ன இவ இப்படி ஒரு முடிவு சொல்கிறா, எப்படி வந்து இது செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு சூர்யா. சூர்யா கிட்ட மகா சொல்கிறாங்க, "இங்கே பாருங்கள் எல்லாருமே வந்து இப்போ எல்லோரும் முன்னாடி ஒத்துக்கணும்னா கஷ்டமாக இருக்கும்ல. இப்போ டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும், இதுக்காக போகணும் செய்யணும் அப்படின்னா நம்ம குடும்பத்தில் வந்து இந்த மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுக்கிறாங்க செய்கிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். அப்புறம் பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டியது இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ நம்ம இதை வந்து குடும்பத்துக்குள்ளேயே சால்வ் பண்ணிக்கலாம். அதனால தாங்க நான் சொல்கிறேன்." அப்படின்னோடனே மகாவோட முடிவு நல்ல முடிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவும் ஒத்துக்கிறாரு. சரி ஓகே இன்றைக்கி நைட்டே எல்லாருமே வந்து தாத்தா கிட்ட யாராவது ஒருத்தர் இந்த 2-3 நாளில் வந்து முடிவு சொல்லணும் அப்படி சொல்கிறாங்க. சரி சரி மகா அப்படி சொல்லிட்டு எல்லோரும் முடிவு பண்ணுறாங்க. அப்போல்லாம் எப்படி யார் ஒத்துப்பா, யார் தாத்தா ரூமுக்கு போவா, முதல்ல யார் இந்த தாத்தா ஒரு ரூமுக்கு போகிறான்னு சொல்லிட்டு நாங்கள் ரகசியமாக கண்காணிக்கிறேன். அப்போ தெரிஞ்சிடும் யாருன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன தாத்தா சொல்லலைன்னா நம்ம கண்டுபிடிச்சி எல்லாரும் முன்னாடி அவங்க மானத்தை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா வந்து பிளான் பண்ணுறாங்க. அதன்படி சித்ரா வந்து தாத்தா ரூமுக்கும் வெளியுமா சுற்றிக்கிட்டே இருக்காங்க. சித்ராவை பார்த்துட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நம்மளும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி வந்து அந்த ரூம் பக்கமாக பார்த்துட்ருக்காங்க. எப்படியும் தாத்தா ரூமுக்கு யாராவது போவாங்க நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே சுற்றுறதை பார்த்துட்டு அதே மாதிரி கௌதமும் பார்க்குறாரு. இதெல்லாம் பார்த்து ஐஸ்வர்யா வந்து, "இங்கே பாருங்கள் இந்த மழை பண்ணுறது ரொம்ப சீட்டிங். இந்த மழை பண்ணிங்கன்னா அப்புறம் தாத்தா ரூமுக்கு யாருமே போக மாட்டாங்க." அப்படின்னோடனே "நீ கம்முனு இரு, எங்களுக்கு என்ன விஷயம்னு தெரிஞ்சாகணும், நாங்கள் சும்மாவே இருக்க மாட்டோம்." அப்படின்றாங்க. பார்த்தா வந்து யாருமே போக மாட்டேங்கிறாங்க. என்ன இது இந்த குடும்பத்துலேருந்து யாருமே போக மாட்டேங்கிறாங்க, ஒன்றுமே புரியலையே அப்படி சொல்லிட்டு சித்ரா குழம்பி நிற்கிறாங்க. இதோட முடியுது.